ஹலோ ஃபீவர்ஸ், பாக்கியலட்சுமி நியூ ப்ரமோ இந்த இடத்துல பாக்கியா இருந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. ராதிகா கோபி வரலையா, கடைசி வரைக்குமே கோபி வந்து மயுக்கு விஷ் பண்ணவே இல்லை. ரொம்ப எதிர்பார்ப்போடு மயு இருந்தா. ஆனால் கோபியை நான் கூட நம்பினேன், ஆனால் இப்படி பண்ணிட்டாருல்ல அப்படின்றாங்க. அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க, வர வந்து ஈவினிங் ஆயிடும்ன்றாங்க. அத்தை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அவங்க வேணும்னு பிளான் பண்ணி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா கோபி வரன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் எப்படி அவங்க போனாங்க, எல்லாமே வந்து அத்தை பண்ணுற வேலை தான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ராதிகா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. கோபிக்கு வந்து அறிவு எங்கே போச்சு, இல்லை நான் போகணுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா, ஆனால் கோபியை இந்த அளவுக்கு வந்து மாறுவாருன்னு நினச்சி கூட பார்க்கலன்றாங்க. கோபி இப்படியெல்லாம் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு ஆடுறாங்க இல்லைன்றாங்க. சே, இப்படிப்பட்டவராக இருக்காரு, சே இவரை போய் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு நிமிஷத்துக்கு நினைக்க வைக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. சரி ராதிகா, கவலைப்படாதீங்க, மையோடைய பாடி நான் இருக்கல கொண்டாடலான்ட்டு பாக்கியா கூட சேர்ந்து பாடியை ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.